எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ராகு கேது பயிற்சி பத்தி தான். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடைபெற போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வருட இறுதியில டிசம்பர் மாசம் நடைபெற போகுது. ஆனா அது இப்போ நட்சத்திர சாரம் வாங்கி 1 மாத காலம் ஆகிறது. இப்பொழுதே அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ராகு கேது பயிற்சி இன்னும் 3 மாதம் கழித்து தான் நடக்கும், அப்பதான் அந்த மாதிரியான பலன்களை ஒருத்தருக்கு தரும் அப்படின்னு சொன்னாலும், இப்பொழுதிலிருந்தே அந்த ஜாதகருக்கு அந்த ராகு கேது பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடைபெறணுமோ அது அத்தனையும் நடைபெற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே இதுதான் 12 ராசி கட்டம் இல்லையா. இப்ப ராகு கேது ராகு கும்பராசியில இருக்கிறாரு. கும்பராசியில இருக்கிற ராகு மேல் நோக்கி எல்லா ராசியும் எல்லா கிரகங்களும் இப்படி சுத்தும், மேல் நோக்கி இப்படி சுத்தும் இல்லைங்களா, வலது பக்கமா சுத்தும். ஆனா ராகு கேது இப்படி இந்த சைட்ல சுத்தம், கிழக்கு நோக்கி சுத்தம். அப்படி இருக்கும் பொழுது கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்திற்கு தான் வருவார். கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்திற்கு போக மாட்டார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு வர்றது எப்ப வருதுன்னா 13/11/2026 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2026 அப்போ வராரு. ஆனா இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, கும்பத்தில் தான் இருக்காரு. கும்பத்துல முதல்ல எந்த நட்சத்திரத்துல இருந்தார்? கும்பத்துல ஒரு 2.5 நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா, 2.5 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல அவர் பூரட்டாதியில இருந்தாரு. அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கும் பொழுது குரு போல ராகு செயல்பட்டார். அடுத்து சதயத்துக்கு வந்தார், அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வந்தார். அப்போ ராகு மிகவும் வீரியமாக பலமாக அவர் செயல்பட்டார். இப்போ யார் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்ப மாறினார் அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதியே வந்துட்டார். இப்ப ஜூலை மாசம் ஃபுல்லா போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 28 நாட்கள் ஆகிட்டது. இந்த 28 நாட்கள்லயே ஜாதகர் அனைவருக்குமே பல மாற்றங்கள் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கிறதோ அது எல்லாமே இப்பவே மாற ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தனியா தனிச்சு செயல்பட முடியாது. அந்த கிரகங்கள் அது ஏறிய நட்சத்திர சார வழியாகத்தான் அதனுடைய பலாபலன்களை தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ராகு இப்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துல ஏறி இருக்கார். செவ்வாயோட நட்சத்திர சாரம் என்பது அவிட்டம். இந்த அவிட்டத்தினுடைய சாரம் ஏறும் பொழுது செவ்வாயான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முரட்டுத்தனம், ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு குணத்தையும், ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம், அந்த மாதிரியான ஒரு கிரகத்தின் தன்மையையும் சேர்த்து இப்ப எல்லா ஜாதகருக்கும் அதனுடைய பலன்களை தர அவர் ஏதுவா இருக்காரு. அதனால இப்பொழுதே ராகு கேதுவோட பயிற்சி பலன் எல்லா ஜாதகருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். 3 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு தான். இப்ப கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு கேது மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க? 13/11/2026 அன்னைக்குதான் சொல்லுவாங்க. ஆனா அது திருக்கணித பிரகாரம். ஆனா இப்போ நாங்க நட்சத்திர சார ஜோதிடம் இல்லையா, அப்போ நட்சத்திரங்கள் தான் பேசும். ராசியை மையமாக கொண்டு எந்த ஜோதிடமும் கிடையாது, எந்த தசாபுதியும் கிடையாது. உதாரணமாக ஒரு குழந்தை மேஷ ராசியில பிறக்குது, ஒரு கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா அப்ப அந்த நட்சத்திரத்துடைய தசை எதுவோ அதுதான் முதல் தசை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருக்கு குறிப்பிடுவோம். அப்ப நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசைகள் வருகிறது ஒழிய மேஷ ராசியில பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தசை முதல் தசைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி பலனை, ஒரு குரு பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டத்தை மாறுகிறது, கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது பயிற்சி பலனா ஆகாது. ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பயிற்சி தான். ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு அந்த கிரகம் மாறுகிறது. அப்படி மாறும்
பொழுது அதனுடைய பலன்களும் கரெக்டாக துல்லியமாக ஜாதகருக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இப்ப வந்து ராகு மாறி 28 நாட்கள் ஆகிடுச்சு. எந்த நட்சத்திரத்துல வந்திருக்கார்? அவர் வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல, செவ்வாயோட நட்சத்திரத்துல அவர் வந்து சாரம் வாங்கியிருக்கார். இப்ப வந்து இது வந்து அவிட்டத்திலே 4 பாதம் இருக்கு இல்லையா? 2 பாதங்கள் கும்பராசியிலும் 2 பாதங்கள் மகர ராசியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது பாரம்பரியம். நாங்க வந்து நட்சத்திரத்தை சார ஜோதிடத்துல அதுதான் உயர்நிலை. அடிப்படை என்பது வேதிக் என்கின்ற பாரம்பரிய ஜோதிடம். அது வந்து பொதுவான பலனை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, ராசி பலன் என்ன, குரு பயிற்சி வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பலன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய பலன். மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரனா ஆகிறதும் இல்லை, எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறதும் இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த 2 மணி நேரத்துல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஒரே ஜாதகம், ஒரே தசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பலனை சொல்லிடுவாங்க. எல்லா பலனும் ஒன்ன போல. ஒருத்தரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, தனி ஜாதகம் உண்டு. 1 நிமிட இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு கூட தனி ஜாதகம் உண்டு. இதுதான் உயர்கணித சார ஜோதிட முறை, உயர்நிலை ஜாதகம். சரிங்களா? இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிற அந்த அவிட்ட நட்சத்திரம் 9 பாதத்துல பிரிக்கப்படும். அது மிகவும் துல்லியமாக வரக்கூடியது. இப்ப உங்க பாரம்பரிய பிரகாரம் பார்த்தாலே 4 பாதத்துல வருது இந்த அவிட்ட நட்சத்திரம். இப்போ சதயத்துல இருந்து கும்பராசியில் இருக்கிற சதயத்துல இருந்து ராகு பகவான் இப்ப அவிட்டத்துக்குள் முதல் பாதத்துல வந்துட்டார். அப்போ அந்த வந்த போது இந்த செவ்வாயனுடைய தன்மையில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இவர் வந்து இங்க கும்பத்துல இருக்கிற ராகு அவிட்டத்துல லாஸ்ட்ல இங்க வந்திருக்காரு. அடுத்து அவிட்டத்திலேயே தான் மகர ராசிக்கு போக போறாரு. மகர ராசிக்கு அவிட்டத்துல போறாரு வழிய அவிட்டத்துல இருந்து திருவோணத்துக்கு போல. திருவோணத்துக்கு போகும் பொழுதுதான் மகர ராசியில இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த அவிட்டத்திலேயே இருக்கும் பொழுது அவருடைய நிலையை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா அவர் செவ்வாய் போலதான் செயல்படுவாரு. மகர ராசிக்கு வந்ததுனால சனி போல செயல்பட மாட்டார். சனியினுடைய தன்மை வருமா? வராது. ஆனா சனியோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வீரியம், யார் வீட்டுல இருக்கார் அப்படின்ற ஒரு தன்மைக்காக அப்படி சொல்லலாம். ஆனா அவர் யார் போல செயல்படுவார் அப்படின்னும் பொழுது அவர் செவ்வாயை போலதான் செயல்பட ஆரம்பிப்பார். அது எவ்வளவு நாட்கள் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 127 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட 4.5 மாசமும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறுவார். இப்போ ராகு கேது பயிற்சி வருது இந்த இன்னும் 3 மாசம் கழிச்சு அப்படின்னாலும் இப்பொழுதே ராகு கேது பயிற்சியோட பலனை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். ராகு தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய சுய சதயத்துல இருந்து, தன்னுடைய சுய தன்மையில் இருந்து செவ்வாயின் தன்மையும் சேர்த்து பலனை தரத்துக்கு ராகு தயாராகிவிட்டார். இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ராகு கேது பயிற்சி ரிஷப ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மிதுன ராசி திருவாதிரையில ஒரு நட்சத்திரத்துல ராகு இருக்கார். அதோட சுவாதி என்கின்ற நட்சத்திரத்துல இவர் வந்து துலாம் ராசியில இருக்கார். சதயம் என்று கும்பராசியில இருக்கார். இந்த 3 வீடுகளும் ரிஷப ராசிக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இந்த மிதுனம் வந்து 2ஆம் வீடாகவும், துலாம் வந்து 6ஆம் வீடாகவும், கும்பம் என்பது 10ஆம் வீடாகவும் இந்த ரிஷபராசிக்கு வருகிறது. அப்போ 2, 6, 10 அப்படின்னு சொல்லி இரட்டைப்படை பாவங்களை வலிமையாக தொடர்பு கொண்டு வருகின்றது இந்த ராகு கேது பயிற்சி. இப்போ இவர் வந்து எப்படியான பலனை தருவார் அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவ்வளவு சூப்பரான அற்புதமான பலனை தரக்கூடிய கட்டத்துல இந்த ஜாதகருக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி எல்லாருக்குமே பணம் என்பது மிக 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 பொருளாதார வளர்ச்சியில மிக மிக அளவுல பெரிய மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புல இந்த ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்க பெரிய முதலீடு செய்யறதா இருந்தாலும் இவர்கள் செய்யலாம். இப்ப புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்க போறேன், நான் வந்து இப்ப பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இப்ப நான் ஆரம்பிக்கலாமா, முதலீடு பண்ணலாமா, இல்ல எங்க பார்ட்னரோட ஆரம்பிக்கலாமா, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது வந்து உகந்த நேரம். ஏன்னா ராகு என்பதே பிரம்மாண்டம். செவ்வாயோட சேரும் பொழுது இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னும் வேகமா இன்னும் தொழில் தொடங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு நேரம் எது அப்படின்னு சொன்னா இந்த நேரம் தான். அதுடன் கூட இவர்கள் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ராகுவும் செவ்வாயும் சேரும் போது ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டத்தை இவர்களால் பெற முடியும். அவ்வளவு நல்ல ஒரு நேரம் இது. பொருளாதாரம் புறம்
சார்ந்த பாவங்களை இயக்க ராகு செவ்வாயின் சாரத்தை வாங்கி இப்பொழுது நடைபெறுகின்ற ராகுவது பயிற்சி ரிஷப ராசிக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்கு. இவருக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல்நிலை கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். புறம் வேலை செய்யும் பொழுது அகம் கொஞ்சம் குறைவாகத்தான் வேலை செய்யும். அதனால் இவர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்குன்னா, இவங்களுக்கு வேலை சொல்லிட்டு வேலையில டைம் சரியா போயிடும். வீட்டுல இருக்கிறதுக்கோ இல்ல பர்சனலா இவங்க பேசுறதுக்கோ நேரங்கள் குறைவாகும். அதனால அகம் சார்ந்த விஷயங்கள் குறைவாகவும் புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவும் இருக்கும். இவங்களுக்கு கை நிறைய காசு இருக்கும், நிறைய சொத்துக்கள் வாங்குவார்கள். அதுக்கப்புறம் நிறைய பிசினஸ் பண்ணலாம். வேலை செய்யறவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன்கள் வரும். நிறைய அவங்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும், நிறைய பட்டங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரிஷபராசிகளுக்கு கிடைக்கும். இந்த ரிஷபராசி ராகு கேது பயிற்சி இந்த செவ்வாயின் சாரம் வாங்கிய இந்த ராகுவோட இந்த 127 நாட்கள் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ரிஷபராசிக்கு மிக மிக உன்னதமான பலனை தர காத்திருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி. நன்றி, வணக்கம்.